நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சப்தமஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை செய்கிறது நல்லது. துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை பனிப்போரெலாம் அகலப்போகுது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். தொழில் நடத்துகிறவங்க புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. உடல்நலம் சீராக மாற்று அறுவை மருத்துவம் கை கொடுக்க போகுதுங்க. கடகம். குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவங்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். பெற்றோரின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழி பிறக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குருவின் பார்வைக்கு அதிக பலன் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். தாய் வழி ஆதரவு உண்டு. பிறரை சார்ந்திருக்கிறவங்க தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரம் இது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். பாகத் பிரிவினை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பெலாம் கிடைக்கும். சுக்கிரன் நீச்சம். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டாலும் லாபம் கைக்கு சேருவது கஷ்டம்தான். பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேணாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். வாங்கி போட்ட இடத்தால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. அடுத்தது சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கண்டக சனி வக்கரம் பெறுவது நல்லது தான். என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. எதிரிகள் பழங்கூடும். தொழில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். முன்னேற்றமான பாதையில் சில குறுக்கீடுகள் வரதான் செய்யும். அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுறது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சுப செலவு அதிகரிக்கும். இந்த மாதம் ஆதியந்த பிரபு வழிபாடு செய்கிறது ஆனந்தம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17, 22, 26, 27, அக்டோபர் 8, 9, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.